தமிழகத்தின் தலைநகரான சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள உடைப்பாளர் சிலையின் வரலாறு குறித்து விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. உலகம் இன்று பல முன்னேற்றங்கள் அடைந்திருப்பதற்கு மிக முக்கியமான அடிப்படை காரணம் தொழிலாளர்களின் உழைப்புதான். இப்படிப்பட்ட தொழிலாளர்கள் தங்களது சுதந்திர காற்றை சுவாசித்த நாளே மே தினம் அல்லது உழைப்பாளர் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. 18ஆம் நூற்றாண்டில் பல நாடுகளில் தொழில் வளர்ச்சி மிக வேகமாக வளர தொடங்கியது. அதே காலகட்டத்தில் தொழிலாளர்கள் மீதான சுரண்டலும் அதிகரிக்க தொடங்கியது. தொழிலாளர்கள் தினமும் 12 முதல் 18 மணி நேரம் வரை கட்டாயமாக வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டனர். இதனால் கடும் அவதிக்கு ஆளான தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டங்களை கையில் எடுத்தனர். ஆஸ்திரேலிய தொழிலாளர்கள் தான் 1856 முதலில் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள். பின்னர் அமெரிக்காவில் நடைபெற்ற 2 மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட தாக்கம் தற்போது இருக்கக்கூடிய 8 மணி நேர பணி நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுவதும் பரவ காரணமானது. தற்போது பெரும்பாலான நிறுவனங்களில் நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம்தான் வேலை நேரம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 8 மணி நேர உழைப்பு நிர்ணயமும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறையும் பெரும்பாலும் அமைப்பு சாரா தொழிலாளர்களான தோட்ட தொழிலாளர்கள், ஆலை ஊழியர்கள், நெசவு தொழிலாளர்கள், ஒப்பந்த ஊழியர்கள், தினக்கூலிகள் என கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்னமும் காணல் நீராகவே தான் இருக்கின்றது என்கின்றன ஆய்வுகள். 1880ஆம் ஆண்டுகளில் அமெரிக்காவில் தொடங்கி 1890ஆம் ஆண்டு பாரிஸில் உருவான இந்த மே தினம் உலகம் முழுவதும் பரவ 33 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது. இந்தியாவில் 1923ஆம் ஆண்டில் சென்னையில் தான் முதலாக இந்துஸ்தான் உழவர் உழைப்பாளர் கட்சியை தொடங்கிய சிங்காரவேலர் தலைமையில் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த உழைப்பாளர் தினம் கொண்டாட்டத்தின் நினைவாக 1959ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் காமராஜரால் உழைப்பாளர் சிலை அமைக்க உத்தரவிடப்பட்டது. இந்த உழைப்பாளர் சிலையை வடிவமைத்தவர் அப்போதைய அரசு கவின் கல்லூரியின் முதல்வராக இருந்த தேவி பிரசாத் ராய் சௌத்ரி. இதற்காக கல்லூரி காவலாளி ஸ்ரீனிவாசன் மற்றும் மாணவர் ராமு ஆகியோரை மாதிரியாக கொண்டு 4 தொழிலாளர்கள் ஒரு கல்லை கடின உழைப்பில் ஈடுபட்டு நகர்த்தும் வடிவில் கல்லில் சிலையை வடிவமைத்துள்ளார். தற்போது இந்த உழைப்பாளர் சிலை தலைநகரின் முக்கியமான கால அடையாளங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த ஆண்டுடன் சென்னையில் முதலாக மே தினம் கொண்டாடப்பட்டு 102 ஆண்டுகள் கடந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உழைப்பாளர் தினம் என்பது தொழிலாளர்களின் கடின உழைப்பை அங்கீகரிப்பது மட்டுமல்ல, அவர்களின் உரிமைகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் சுரண்டலில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கும் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது.